இந்த வீடியோவில் இந்த சேனலோட மெம்பர்ஷிப்பான ஏஎஸ்இ மெம்பர்ஷிப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் மொத்தம் 3 விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 1, சேனல் மெம்பர்ஷிப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறது. 2, மாதம் அந்த மெம்பர்ஷிப்பை எப்படி ரெனியூவல் பண்ணுறது. 3, நீங்கள் கொடுக்குற அந்த மெம்பர்ஷிப் அமௌண்ட்டு யார் யாருக்கு எப்படி ஷேர் ஆகுதுங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு, சேனல் மெம்பர்ஷிப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறது. ஒரு யூடியூப் சேனலோட மெம்பராக மாறணும்னா ஃபஸ்ட்டு அந்த சேனலோட சப்ஸ்கிரைபராக இருக்கணும். சப்ஸ்கிரைபராக இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த சேனலோட மெம்பராக மாற முடியும். அதனால் இது நாள் வரைக்கும் இந்த அருள் ஸ்போக்கன் இங்கிலீஷுங்கிற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்லேருந்து தான் இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருந்த அந்த பட்டன் ஜாயின் பட்டனாக மாறிடும். இப்போ இந்த ஜாயின் பட்டனை டச் பண்ணிங்கன்னா அது மெம்பர்ஷிப்பில் சேருவதற்கு தேவையான அடுத்த பேஜை ஓப்பன் பண்ணும். இப்போ இந்த பேஜில் ஜாயின் திஸ் சேனல் அப்படின்னு இருக்கும். கீழே ஏஎஸ்இ மெம்பர் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் 599 ரூபா மாதம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜாயின் அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த ஜாயின் பட்டனை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அது பணம் கட்ட வேண்டிய அந்த பேமெண்ட் பேஜுக்கு போகும். பேமெண்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா அருள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் மெம்பர்ஷிப்னு இருக்கும். கடைசியாக கீழே பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப்னு ப்ளூ கலரில் இருக்கும். இந்த சப்ஸ்கிரைப்னு ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள். அதுக்கும் கொஞ்சம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மெத்தடில் பணம் கட்ட போகிறீங்களோ, அதாவது மோட் ஆஃப் பேமெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதாவது நீங்கள் டெபிட் கார்டில் கட்டுறீங்களா, கிரெடிட் கார்டில் கட்டுறீங்களா, இல்லை யூபிஐ ஐடி மூலமாக கட்ட போகிறீங்களா, அதெல்லாம் இருக்கும். அதாவது யூபிஐ ஐடினா வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த ஜிபேவா, ஃபோன்பேவா, இல்லை பேடிஎம்மா இது மாதிரி இதில் கட்ட போகிறீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷன் தான் அங்கே இருக்கும். இதில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைபுங்கிறத டச் பண்ணிங்கன்னா அடுத்து பணம் கட்ட வேண்டிய அந்த இதுக்கு போகும். அங்கே நீங்கள் பணம் கட்டி முடிச்சிடலாம். இப்போ நீங்கள் இந்த சேனலோட மெம்பராக மாறிட்டீங்க. அதாவது அருள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனலோட ஏஎஸ்இ மெம்பராக நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஏஎஸ்சி மெம்பராக நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 72வது ஏஜிடிஎம் இங்கிலீஷ் கிளாஸ் வீடியோவிலேருந்து இருக்கிற அனைத்து ஏஜிடிஎம் இங்கிலீஷ் கிளாஸ் வீடியோக்களையும் உங்களுடைய மெம்பர்ஷிப் வேலிடிட்டி உள்ளவரை உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். ரெண்டாவதாக நம்ம மெம்பர்ஷிப்போட மந்த்லி ரெனியூவலை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த மந்த்லி ரெனியூவலில் நம்ம 3 விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். 1, டியூ டேட், 2, கிரேஸ் பீரியட், 3, சஸ்பெண்டட் ஸ்டேட் இல்லைன்னா பாஸ்டு. உங்கள் மெம்பர்ஷிப்பை மாதம் ரெனியூவல் பண்ண வேண்டிய அந்த டேட்டு தான் டியூ டேட். அதாவது இந்த மெம்பர்ஷிப்பில் இந்த மாதம் 6ஆம் தேதி நீங்கள் சேர்ந்துருந்தீங்கன்னா அதோட வேலிடிட்டி 1 மாதம்தான். அதனால் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நீங்கள் மறுபடியும் ரெனியூவல் பண்ண வேண்டியது வரும். இதை எப்படி ரெனியூவல் பண்ணோம்னா, நீங்கள் மெம்பர்ஷிப் வாங்கும்போது எந்த பேமெண்ட் மெத்தட் மூலமாக யூடியூபுக்கு பணம் கொடுத்துருந்தீங்களோ அதில் நீங்கள் டியூ டேட் அன்னைக்கு 600 ரூபாயை மெயின்டைன் பண்ணிங்கன்னா யூடியூபே ஆட்டோமேட்டிக்காக அந்த 600 ரூபாயை எடுத்துக்கிட்டு உங்கள் மெம்பர்ஷிப்பை ஆட்டோமேட்டிக்காக ரெனியூவல் பண்ணிவிடும். ஒருவேளை நீங்கள் டியூ டேட் அன்னைக்கு உங்கள் மெம்பர்ஷிப்பை ரெனியூவல் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அது அடுத்த ஸ்டேஜான கிரேஸ் பீரியடுக்கு போயிடும். கிரேஸ் பீரியடுங்கிறது 3 நாட்கள். இந்த 3 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு பணம் கட்டுறதுக்கான வாய்ப்பை யூடியூப் கொடுக்குறாங்க. இந்த 3 நாட்களில் நீங்கள் மெம்பர்ஷிப்பில் இருக்கும்போது எப்படி ஏஜிடிஎம் கிளாஸ் வீடியோஸை பார்த்தீங்களோ அதே மாதிரியே எந்த தடங்களும் இல்லாமல் ஏஜிடிஎம் கிளாஸ் வீடியோஸை கிரேஸ் பீரியடில் இருக்கும்போது தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் கிரேஸ் பீரியடில் இருக்கும்போதும் உங்கள் மெம்பர்ஷிப்பை ரெனியூவல் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அது அடுத்த ஸ்டேஜான சஸ்பெண்டட் ஸ்டேட்டுக்கு போயிடும். உங்கள் மெம்பர்ஷிப் சஸ்பெண்டட் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சுன்னா 72வது ஏஜிடிஎம் இங்கிலீஷ் கிளாஸ் வீடியோஸ்லேருந்து இருக்கிற ஏஎஸ்சி மெம்பர் ஏஜிடிஎம் இங்கிலீஷ் கிளாஸ் வீடியோஸ்களை உங்களால் பார்க்க முடியாது. மறுபடியும் நீங்கள் உங்கள் மெம்பர்ஷிப்பை ரெனியூவல் பண்ணதுக்கப்புறம் தான்
ஏஎஸ்சி மெம்பர் ஏஜிடிஎம் இங்கிலீஷ் கிளாஸ் வீடியோஸ்களை பார்க்க முடியும். மூணாவதாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, மெம்பர்ஷிப்புக்காக நீங்கள் கட்டுற இந்த ரூ. 599 யார் யாருக்கு போகுதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது உங்களுடைய பணம். நீங்கள் கட்டுற இந்த மெம்பர்ஷிப் அமௌண்ட் ரூ. 599 இந்த ஏஜிடிஎம் கிளாஸ் வீடியோஸ்களை எடுக்கிற எனக்கு 70% ஷேர், இந்த ஏஜிடிஎம் கிளாஸ் வீடியோஸ்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குற யூடியூப் நிறுவனத்திற்கு 30% ஷேர். 70%ங்கிறது ரூ. 419, 30%ங்கிறது ரூ. 180. எனக்கு வர்ற இந்த ரூ. 419லையும் 15% டேக்ஸ் பிடிச்சிருவாங்க. 15% டேக்ஸ் பிடிச்சது போக என் அக்கௌண்ட்டுக்கு ஃபைனலாக வர்றது ரூ. 356 தான். ஸோ ஒரு மெம்பர் கட்டுற ரூ. 599 என்னோட அக்கௌண்ட்டுக்கு வர்ற அமௌண்ட்டு ரூ. 356 தான். அருள் ஸ்போக்கன் இங்கிலீஷோட அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தேடு மூலமாக இங்கிலீஷ் கிராமர் கான்செப்டுகளை கிளியர் கட்டாகவும் ரொம்ப டீட்டெயில்டாகவும் தெரிஞ்சுக்கிட்டு ஆங்கிலத்தில் சரளமாக பேச இப்போவே அருள் ஸ்போக்கன் இங்கிலீஷோட ஏஎஸ்சி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள்.